இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வெற்றியை அமோகமாக அள்ளித்தரக்கூடிய நட்சத்திரம். வெற்றி வேறு, இந்த நட்சத்திரம் வேறு கிடையாது. இப்ப உதாரணமா சொல்ல போனா, இந்த நட்சத்திர நேரங்கள் வரக்கூடிய நாளில் நாம் எந்த ஒரு கைங்கரியத்தை, ஒரு நல்ல செயலை செய்தாலும் அது பரிபூர்ணமான வெற்றியை பெறும். ஜித் அப்படின்னு சொன்னால் வெற்றி அப்படின்னு அர்த்தம். அபிஜித் அப்படின்னு சொன்னால் நாம் விருப்பப்படக்கூடிய வெற்றி, அமோகமான வெற்றி, ஆச்சரியமான வெற்றி, அற்புதமான வெற்றின்னு இதுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே போகலாம். வெற்றியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அபிஜித்தினுடைய ரகசியம் சொல்லலாம். இந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மகாபாரத காலத்துல துரியோதனாதிகள், அந்த கௌரவர்கள் எப்படியேனும் தர்மத்தின் வடிவமாக இருந்த பாண்டவர்களை வீழ்த்த வேணும்னு பல வியூகங்களை வகுக்கிறார்கள். அதுல ஒவ்வொன்னா கிருஷ்ணன் அவங்கள காப்பாத்திட்டு வர்றாரு. அதுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு